வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 24/7/2026 ஆடி மாதம் 8ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி. நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் காணப்பட்டாலும் குருவின் பார்வையால் வெற்றிகளும் திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் பயணங்களும் திடீர் பணவரவும் ஏற்படுவதும் விடுபட்ட தெய்வீக வழிபாடுகளை முடித்து கொள்ளக்கூடிய பிராப்தமும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படக்கூடிய அற்புதம். இயற்கையாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஆனந்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் ஆகிறதும், தேக ஆரோக்கியத்தில் நம்பிக்கை பெறுவதும், அசையாமச பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்துவதும், முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருப்பதும், தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றத்திற்கு அற்புதமும் ஆனந்தமும் ஏற்படக்கூடிய காலகட்டம். இயற்கையாக இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் குடும்பத்தில் இனிமையான சூழ்நிலை கனிந்து வரக்கூடிய காலகட்டம். பக்தியும் நம்பிக்கையும் அதிகமாக பெறக்கூடிய காலகட்டம். தொழிலமைப்பில் உத்வேகத்தை பெறுவதற்கு அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். தொழிலில் நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதும், தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மிக அளவுக்கு அனுகூலமும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். புதிய முயற்சிகள், புது பண வரவு, புது நண்பர்கள் எல்லாவற்றிலும் சந்திக்கக்கூடிய காலகட்டம். அதே சமயம் உத்தியோகத்தில் கோபதாபங்கள் வேண்டாமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், புதிய முயற்சிகள் ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான அமைப்பு. உத்தியோகத்தில் சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. யோகத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதும் ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். உறவுகளுக்குள்ளாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தனிப்பட்ட செல்வாக்குகள்
கூடக்கூடிய காலகட்டம். இயற்கையாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது பெரும் சந்தோஷத்தையும் பெரும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். புது முயற்சிகள், புது விரயங்கள், சுபவிரய பிராப்தம், அசையாமசையா பொருள் சேர்க்கை, யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய காலகட்டம். உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு. இயற்கையாக இருந்த எல்லா கஷ்டங்களும் பரிபூர்ணமாக நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய இயற்கை. இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக புதிய முயற்சிகள் அனுகூலத்தை பெற்றுத்தரலாம். இளம் வயதை சார்ந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஆக்கப்பூர்வமான அனுகூலங்கள் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். புதிய அறிமுகங்கள், புது உறவினர்கள், அக்கம்பக்கம், பயணங்கள், தனிப்பட்ட செல்வாக்கு எல்லாவற்றிலும் அடக்கி வாசிப்பதும், தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்வதும், உறவுக்காரர்களுடன் சிறிய ஃபோனில் பேசுகின்ற சமயத்தில் கூட சாதாரண ஜாலியாக பேசுவது கூட சங்கடத்திலோ கஷ்டத்திலோ மன வருத்தத்திலோ ஏற்பட்டுவிடும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.